படம் நல்லா இருக்கு ப்ரோ. படத்துல என்ன விஷயங்கள் படத்துல வந்துட்டு சித்தார்த்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆஷிகா மேமோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மியூசிக், அந்த பாட்டு, பிஜிஎம் எல்லாமே ஓகே, நல்லா இருந்துச்சு. டைரக்டர் இந்த படம் மூலமா என்ன சொல்ல வராங்க? டைரக்டர் வந்துட்டு ஒரு லவ் கான்செப்ட் வந்துட்டு நல்லா சொல்லியிருக்காரு இதுல. ஓகே. இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கா இல்ல காலேஜ் யங்ஸ்டர்ஸ்க்கு? இல்ல, எல்லாருக்குமே இது வந்துட்டு ஒரு குட் ஃபிலிமா தான் இருக்கும். காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாருமே ஓகே தான், நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல, இதுவே செம்மையா தான் இருக்கு. எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. எல்லாமே இந்த சாங் பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்குமே நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மைனஸ்னு எதுவும் இல்ல, பிளஸ் தான் இருக்கு. சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? பிகாஸ் ப்ரீவியஸ் படங்களை பாக்கும்போது ஒரு சித்தார்த்துக்கு வந்துட்டு சித்தா மூவிக்கு அப்புறம் இது ஒரு நல்ல படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, எல்லாமே ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அவருக்கு வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, இது வந்து ஆல்ரெடி இல்ல, எனக்கு என்னமோ புதுசா தான் இருக்கு. அந்த மறந்துட்டு மறுபடியும் அதே பொண்ணை போய் காதலிக்கிறது வந்துட்டு ரேர். அது வந்து நல்லா பண்ணிருக்காரு. குட் ஃபிலிம் தான். நீங்க 5 out of என்ன ரேட்டிங்? 5க்கா 10க்கா? 5க்குனா நான் 4 கொடுப்பேன் ப்ரோ. தேங்க் யூ. சாரிமா. நல்லா நல்லா பண்ணிருக்கேன். அவர் ரெகுலரா பண்ற மாதிரி நல்லா பண்ணிருக்கேன். சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப சித்தார்த்தோட ஆக்டிங் டிஃபரெண்டா இருந்தது. சூப்பரா இருக்கு. படத்துல எந்த விஷயம் மிஸ் ஆச்சு? படம் மிஸ் ஆகுது. ஓகே ப்ரோ. அட்ராக்ட் பண்ணி அதுக்கு மாதிரி இதெல்லாம் கிடையாது. கதைக்குள்ளேயே வருது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். லவர்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு சார். இல்ல, அப்படியே என்ன பதில் சொல்றீங்க? படம் நல்லா இருக்கு. சூப்பரா. படத்துல என்ன கதை? ஈகோங்கிறது ஒரு விஷயம், ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஈகோல இருந்து உடஞ்சு உள்ள நல்லா இருக்கு. அது லவ்வர்ஸா இருந்தாலும் சரி, அது ஃபேமிலியா இருந்தாலும் சரி, சூப்பரா நடிச்சிருக்கேன். எல்லாருமே நல்லா நடிச்சு. பாடல்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல என்ன மெசேஜ் என்ன விட்டு கொடுத்து போறோம், அட்ஜஸ்ட் பண்ணி போறது நல்லது. சில விஷயம் படத்துல மைனஸ் ஏதாச்சும் இருக்கா? லேக் அப்படிங்கறதெல்லாம் இது கிடையாது. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. படத்துல இன்னும் ஏதாவது நல்லா பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி? இல்ல, ஆக்சுவலி இதுவே வந்து படம் அப்படின்ற ஒரு இதோட எக்ஸ்ட்ரீமா போயிருச்சு. இது சூப்பரா இருந்துச்சு படம். இது இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டோம். பட் ஆனா அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த படம் ஹைலைட்டா போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு படம். எதுவுமே கிடையாது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு வியூல இந்த படம் பாக்குறது. அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல. இஸ் ஆக்டிங் வாஸ் சும்மாவே அவர் செம்மையா ஆக்ட் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துல வந்து சித்தார்த் தவிர ஏதாச்சும் ரோல் கொடுத்திருந்தா ஐ டோன்ட் நோ ஹவ் இட் வுட் பி. பட் சித்தார்த் இந்த ரோல் வந்து செம்மையா ப்ளே பண்ணிருக்காரு. அப்படிலாம் கிடையாது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாட் பேட். எவ்ரிதிங் வாஸ் நைஸ். 10 because I literally cried for that. Okay, at last scene it was nice actually. இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுதான் மேட்டர்ஸ். புரியல. அப்படிலாம் கிடையாது. அது வந்து மேபி they would lost their interest, but இன்ட்ரெஸ்டோட ஒரு பொறுமையா உட்காந்து பார்த்தாதான் எதுவா இருந்தாலும் புரியும். The last scene was nice actually. He kneel and asked for second chance, right? It was very nice. யார் பிரிஞ்சவங்க கூட இந்த மூவி எல்லாம் பார்த்தா சேர்ந்துற நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலியா தான் வந்தேன் நான். I came with my father, mother and my friend. They also understand. They both understand, right? By seeing this movie, they won't fight anymore. That's all. Thank you. நல்லா வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. கதை சூப்பரா இருக்கு. சித்தார்த் எப்படி இருந்துச்சு? சித்தார்த் நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் உள்ள போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. கதைக்குள்ள கதை மாதிரி நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. எப்படி ஹியூமர் சென்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தது. நிறைய கான்செப்ட் இருந்தாலும் லவ் ஃபிலிம் பத்தி சித்தார்த்தோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ அழகா இருந்தது. இந்தியன் 2க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கம்பேக். எப்படி சொல்றது,
லவ்னா இப்படிதான் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு வை சித்தார்த் அழகா சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கணும் மூவியை. சித்தார்த்தோட ஆக்டிங் ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் ஹீரோயின் வந்து நியூ ஃபேஸ், அவங்களுக்கு ஈடு கொடுத்து சித்தார்த் அண்ணா பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஸோ தேங்க்யூ. புரியல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஃபுல்லாவே எப்படி சொல்றது, யூனிக்கா இருந்தது படமே பார்க்கவே. மறந்துட்டு கிளைமேக்ஸ் அப்படியே விட்டுருவாங்கன்னு தான் நாங்கள் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்து இல்லை எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு சொல்லியும் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து மறுபடியும் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த கிளைமேக்ஸ், ஆனால் ரொம்பவே அழகா இருந்தது. மியூசிக்லாம் நல்லா இருந்தது. அப்பெல்லாம் கிடையாது. செகண்ட் ஹாஃப் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா ரொம்ப ஹியூமர் சென்ஸா இருந்தது. அந்த லைட்ல அந்த கியூட்னஸ் அது ரொம்ப அழகா இருந்தது 2 பேருதுமே. ஸோ நல்லா இருந்தது. ஒர்த்து தாங்க, ஒர்த்து தான். படம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சித்தார்த் ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவருக்கு அந்த லவ் போர்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆக்சுவலா. சூப்பரா இருந்துச்சு. அவருக்கு இந்த லவ் ரொம்ப கியூட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி லைனாவே நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. இல்ல மிஸ்யூக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மிஸ்யூக்கு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் ஸ்டோரி லைன் இருக்கு. ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி தான். ஆனா அது நல்லா எடுத்துட்டு போனது வந்து நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் லாஸ்டா சேர்றது வந்து கொஞ்சம் லைட்டா எமோஷனலா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. வர்த்துனா ஃப்ரெண்ட்ஸோட இதாவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு காமெடியாவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லவ்வாவுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நார்மல் ஸ்டோரினாலுமே அது டிஃப்ரெண்டான ஒரு வேல எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் சாங்கே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான். யங்ஸ்டர்ஸ்மே பார்க்குற படம் தான். ரெண்டுமே எல்லாருமே பார்க்கலாம். இல்லைண்ணா, அது அந்த ஸ்டோரிக்கு அதுதான் செகண்ட் ஹாஃபா இருக்க முடியும். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு படம். சூப்பரா நடிச்சிருந்தாங்க ப்ரோ. நிறைய கதை நல்லா சூஸ் பண்ணி சூப்பரா தான் நடிச்சிருக்காரு. இல்லையே, செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ பாதி கதையை புரியறதுக்கு வருது. நல்லா ஒரு மோஸ்ட்லி ஃபேமிலியா வந்து பார்த்தா சூப்பரா இருக்கும் இந்த படம்லாம். ஏதாவது பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் இது அந்த மாதிரி இல்லை. சூப்பராகவே இருந்துச்சு படம். ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக், பிஜிஎம் எல்லாமே, அதுவும் நிறைய நியூ ஃபேஸஸ் எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. லவ் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல என்னதான் ஞாபகம் இல்லாம இருந்தாலும் அந்த லவ் வந்து லாஸ்ட்ல ஒண்ணு சேர்த்தது சூப்பர். நல்லா நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஓகே, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஒரு சின்ன பசங்க எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, இல்ல சூப்பரா ஃப்ளோவா வந்துட்டே இருந்தது. லாஸ்ட்ல கொஞ்சம் என்ன ஆர்வமா நடக்கும்ன்றது ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஓகே, சூப்பர். நல்லா இருந்துச்சு. இந்த லவ் ஆகட்டும், ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மிஸ்யூக்கு எத்தனை மார்க்குன்னு கேட்டா நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நீங்க எத்தனை மார்க் சொல்றீங்களோ அத்தனை மார்க் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவங்க எப்பவுமே சூப்பரா பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு. லவ் மூவி லைக் கப்பிள்ஸ்க்கு எதுவும் கருத்து சொல்றாங்க. லாஸ்ட்ல அந்த லவ் வந்து அந்த கால்ல விழுந்து சாரி கேட்டி ஹக் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்ப சென்டிமெண்டா இருந்துச்சு. அது நம்மளாவே அப்படியே கொண்டு வந்து பார்த்த மாதிரி, நேச்சுரலா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். நான் பலமுறை இந்த படத்தை பார்த்துட்டேன். ப்ரொடியூசரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஃபர்ஸ்ட் கட்லேருந்து ஒரு ஸ்டேஜஸ்லையும் அது கம்ப்ளீட் ஆகும்போது பார்க்கும்போதும் வாவ் 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி சம்திங் கேன் கனெக்ட் வித் யுவர் லைஃப், டே டு டே லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் எங்களுடைய படத்துலேயே நிறையா டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சினிமேட்டிக்காக இல்லாமல் யதார்த்த வாழ்க்கையில் வந்து என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி வந்து இதை சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசரோட ஒய்ஃப் பண்றீங்க. சாதாரணமா ஆடியன்ஸா பார்க்கும்போதே ஒரு எப்படினாக்க நிறைய கரெக்ஷன் பார்ப்பீங்க. இதுலயும் வந்து பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல. அது எப்படி மாத்தீங்க? அதுதான் சொன்னேன். இப்போ ஆடியன்ஸா வந்து ரிவ்யூ ஷோ பார்க்கும்போது, இப்போ மக்களோட உட்காந்து பார்க்கும்போதும் வந்துட்டு அது வேற மாதிரி இருக்கும். தனியா உட்காந்து பார்க்கும்போது நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணுவோம். ஆனா இது உட்காந்து பார்க்கும்போது மக்களா உட்காந்து பார்க்கும்போது வாவ் நல்லா இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சீனுக்குமே
சீனுக்குமே ஒரு ஒரு காமெடிக்கும் ஒரு ஒரு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கும் மக்களுடைய ரியாக்ஷன் பார்க்கும்போது மக்களா நாங்கள் வந்து அப்படியே ஜெல் ஆயிட்டோம். வாவ், நல்லா இருக்கே, நல்லா ரியாக்ட் பண்றாங்களே. சில இதெல்லாம் ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஒன்னொன்னுத்துக்கும் கை தட்டுறதும் சிரிக்கிறதும் ஐயோ அப்படின்னு சொல்றதும் அழுகிறதும் எல்லா ரியாக்ஷன்ஸுமே வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. ரொம்ப இது எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த படத்துடைய கதையை எங்கள் வீட்டில் வந்து டைரக்டர் ராஜசேகர் அவர் சொல்லும்போது நானும் என் ஹஸ்பண்ட் தான் உட்காந்து கேட்ட உடனேயே எனக்கு தெரியும் இது டெஃபினட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அவர் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் சொல்லும் போதே நான் அந்த கதையோட ஒன்றி போய் இல்லை இது நல்லா இருக்கு, இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதை கேட்கும் போதே நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிடலாம், தைரியமாக எடுத்து இறங்கிடலாம். இதை டெஃபினட்டாக வந்து கண்டிப்பா இதை மக்கள் கொண்டாடிடுவாங்க அப்படின்ட்டு மக்கள் மேல ஒரு நம்பிக்கையை வச்சு இதுக்கு ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேன் போல.